3-0 நண்பர்களே. நம்ம கேங்ல பங்காளி ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பங்காளிகளுக்கான வீடியோ, அவங்கள வாழ்த்துறதுக்கான வீடியோ. கலாய்க்கிறதா மட்டும் முதல்ல வந்துடுறோம்ல. ஸோ பிளேயர் நல்லா விளாண்டாலும் நம்ம வாழ்த்தவும் செய்யணும். உடனே வந்துடாதீங்க ரியல் மேட்ரிட் எப்படி பார்சிலோனாக்கு சப்போர்ட் பண்ணோன்னு. ஃபர்ஸ்ட் நான் ஃபுட்பாலர், அதுக்கப்புறம் தான் ரியல் மேட்ரிட் லவர். ஓகேவா? ஸோ எனக்கு ரியல் மேட்ரிட் பிடிக்கும் தான். அதுக்காண்டி அவங்க நல்லா விளாண்டப்பயே வந்து தோத்துட்டீங்களா அப்படி கலாய்க்கிற அளவுக்கு எனக்கு மனசு கிடையவே கிடையாது. சில பேர் மாதிரி என்னால் ஒன் சைடா டிங் டிங்னு அடிக்கவும் முடியாது. ஸோ நேத்து ஆட்டத்தை பார்த்தனா வேற ரகமா விளாண்டாங்க. யமாலு, ரஃபீனா, அந்த ஒரு சின்ன பையன், ஐயோ மொத்த டீமும் சரியான ஆட்டம். இது முன்னாடி இருந்துருந்துச்சுன்னா மேபி ரிசல்ட் மாறி இருக்கலாம். மேபி முன்னாடி பிளேயர்ஸ் இல்ல, ஆனா இப்பவும் சான்ஸ் இருக்கு. இதே டீம் தான் சாம்பியன்ஸ் லீக் உங்களுக்கு வரப்போகுது. ஈஸி போல்ல தான் மாட்டிருக்கீங்க. மேபி அர்சனல் வரலாம். உலகமே அப்படிதான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கு. அர்சனல் நீங்க தான் வரலாம்னு. அதுவும் ஃபைனல் மட்டும் தான் உங்களுக்கு டஃபா இருக்க போகுது. ஸோ எடுக்கிறது எடுக்காது உங்க கையில. ஆனா இந்த மாதிரி இந்த வெறியோட நீங்க ஆடினீங்கன்னா 5-6 ஈஸியா மாத்தி போடலாம். எந்த ஒரு டாக்கும் இல்ல. சரிடா ரியல் மேட்ரிட் அப்படின்னு கேட்டா, நான் வந்து இப்பதான் ஸ்பெயினுக்கு ஒரு போனா போட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லியிருக்கேன். கீழே இந்த போட்டோவை போடுறேன் பாருங்க. 3 பேர்த்த தவிர மிச்சம் எல்லாருமே இன்ஜுரியில இருக்காருங்க. ஸோ எல்லா டீம்லயும் புதுசு புதுசா ஒன்று மாறுது. இங்க மட்டும் தான் புதுசு புதுசா ஒவ்வொருத்தர் இன்ஜுரி ஆகிட்டு இருக்கான். நேத்து நமக்கு நல்லா தெரியும், நம்ம கிஃப்டட் பாய் இன்ஜுரி. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப சீசனு அப்படின்னு கேட்டா பாருங்க, ஃபுட்பால் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணுமே இல்லடா. பங்காளிகளே நீங்க நல்லா விளாண்டீங்கடா, நல்லா இருங்களா, போங்கடா சாம்பியன்ஸ் லீக்ல பாக்கலாம்டா, ஜாலியா இருங்களா.